சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறைவார்த்தை 16. ஆண்டவருடைய கண்கள் அவர் மேல் அன்பு கூறுவோர் மீது உள்ளன. அவரே அவர்களுக்கு உறுதியான பாதுகாப்பு, வலிமை மிக்க துணை, வெப்பத்தில் மறைவிடம், நண்பகல் வெயிலில் நிழல், தடுமாற்றத்தில் ஊன்றுகோல், வீழ்ச்சியில் அரண். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இழப்பே இதமானது. இழப்பதற்கு மட்டும் வருந்த வேண்டுமெனில் வாழ்நாட்கள் போதாது. ஏனெனில் இந்த வாழ்க்கையில் இழப்புகள்தான் ஏராளம். கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன். 28ஆம் நாள். வெற்றி சொல்லித்தரும் பாடத்தை விட இழப்பு சொல்லித்தரும் பாடம் அதிகம். புகழ் சொல்லும் அறிவுரையை விட இகழ்ச்சி சொல்லும் அறிவுரை அதிகம். தொடர்ந்து நிற்கும்போது உண்டாகும் சக்தியை விட விழுந்து எழும்போது வெளிப்படும் சக்தி அதிகம். மலர்கின்ற மலரை விட அது விழுந்து உண்டாகும் கனி இனிது. இவ்வாறு விழுந்து எழுந்தவர் வீரம் பெற்றவர்களாக விவேகமுடன் வலம் வருகின்றார். தோல்வியின் மன்னரான ஆபிரகாம் லிங்கன் கூறினார், பல தோல்விகளுக்கு பின் இந்த வெற்றியின் இனிமையை நான் நிதானமாக சுவைக்கிறேன். ஒருமுறை விழுந்த இயேசு இனி விழவே கூடாது என்று நினைக்கவில்லை. மாறாக பலமுறை விழுந்தாலும் பலத்தோடு எழுவேன் என்ற நம்பிக்கையோடு தான் எழுந்த சிலுவையை தூக்கி சுமந்தார். இன்று தடுமாறி விழும் மனிதர்களும் மனித உறவுகளும் திருமண பந்தங்களும் வலுப்பெற வேண்டும் என்பதற்காகவே இயேசு வீழ்ந்து எழ கற்றுத்தருகிறார். இன்றைய நம் வாழ்வில் செய்யும் தொழிலும் அன்பு பஞ்சத்தாலும் வீழ்ந்து கிடப்பவர்கள் ஏராளம். எத்தனை முறை விழுகிறோம் என்பதை விட விடாமுயற்சியோடு இயேசுவை போல் மீண்டும் எழ வேண்டும். வீழ்ச்சி, தோல்வி, சறுக்கல் கற்றுத்தருகின்ற பாடங்களை மனதில் கொண்டு சீர்தூக்கி பார்த்து இறை நம்பிக்கையுடனும் தன்னம்பிக்கையுடனும் பயணம் தொடரும் போது சாதாரண மாணவர்கள் கூட சாதனையாளர்கள் ஆகிறோம். ஜபம். இழப்பே இதமானது என்று கற்றுத் தந்தவரே எம் இறைவா, விழுந்தாலும் எழுந்து துணிவோடு நடப்பேன் என்று உமது சிலுவை பயணத்தில் சொல்லில் அல்ல செயலில் பாடம் கற்றுத்தந்தீர். எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் பிரச்சனைகள், தடைகள், இழப்புகள் எல்லாம் எங்களை வீழ்த்த அல்ல பலப்படுத்தவே என்பதை உணர அருள் தாரும். ஆமென். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, அன்பு குழந்தைகளே, கடந்து வந்த பாதையை நான் திரும்பி பார்க்கிறேன் என்னும் தவக்கால சிந்தனையின் இன்றைய நாளில் உங்களுக்கான கேள்வி: வெற்றியின் இனிமையை நிதானமாக சுவைத்தவர் யார்? இந்த தவக்காலம் உங்களுக்கு கடவுளின் அருளை பெற்றுத்தரும் காலமாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன்.
உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன